இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தின் 11வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் நம்ம வேதாந்த தேசிகன் அவர் சுதர்ஷனார்பாரின் அந்த ஒரு அடுத்த ஆயுதமாக அடுத்து நம்ம பார்க்க போற ஆயுதமாக இருக்க ஷாரங்கம் இல்ல ஷார்ங்கம் என்கிற அந்த ஆயுதத்தை பத்தி சொல்றார். இந்த ஷார்ங்கம் என்பது ஒரு தனுஷ், அதாவது ஒரு வில்லாக இருக்கு. இப்படி பெருமாளின் அந்த ஒரு சுதர்ஷனார்பாரின் திருக்கரத்தில் இருக்கும் தனுஷாக அந்த ஒரு வில்லாக இருக்கும் இந்த ஒரு ஷாரங்கம். அந்த ஷாரங்கத்தை பற்றி இந்த இடத்தில் சொல்லும்போது இந்த ஷாரங்கமானது சாத்வீக அகங்காரத்தின் சுரூபமாக இருக்கு என்று பல முனிவர்கள் கூறியிருக்கிறார் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார் இந்த ஒரு ஸ்லோகத்தை. சாத்வீக அகங்காரம் என்றால் பல சாத்வீகமான விஷயங்களை செய்து சாத்வீக குணத்திலேயே இருந்து பல யாகங்கள் யக்ஞங்கள் இதெல்லாம் செய்து அதனால வந்த கர்வம் இல்லை அதை செய்யும் போது இருந்த கர்வம் என்று எப்படி வேணாலும் பொருள் வைத்துக் கொள்ளலாம். இதற்கு சரியான ஒரு பொருள் கிடையாது. அப்படி சாத்வீக அகங்காரம் என்று சொல்லும்போது சாத்வீக குணத்தில் இருக்கும் அகங்காரம் இல்லை அதோட அகங்காரம் சேர்ந்ததாக இருப்பது என்று வைத்துக் கொள்ளலாம். அதன் சுரூபமாக இருப்பது இந்த சாத்வீக அகங்காரம். பொதுவாக சொல்லப்போனால் இது அகங்காரம், இது நான் என்கிற அந்த ஒரு அகந்தை, அவ்வளவுதான். இந்த சாத்வீக அகங்காரம் என்கிற இந்த ஷாரங்கம் அந்த வில்லை வைத்து அதில் 10 இந்திரியங்கள் என்ற அந்த ஒரு அம்பை வைத்து எய்துகிறாராம் நம்மளோட பெருமாள். இதனால் நம்மளுக்கு உணர்த்த வர விஷயங்கள், இந்த 10 இந்திரியங்களால் தான் உனக்கு இந்த அகங்காரம் வர்றது. இந்த 10 இந்திரியங்கள் என்கிற இந்த ஒரு அம்பு, இதை பயன்படுத்துபவன் நீ இல்லை என்று புரிந்து கொண்டால் இந்த ஒரு அகங்காரம் நம் மனதுக்குள்ள இருக்கும் அந்த அகந்தை அது அறவே ஒழிந்து போய்விடும் என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். அப்படி ஒரு உயர்ந்த தத்துவத்தை உணர்த்துவதற்காக தான் இந்த ஒரு ஆயுதத்தை தன் திருக்கரத்தில் வைத்திருக்கிறார் சக்கரத்தாழ்வார் என்று அழகாக சொல்றார் நம்மளோட தேசிகன். இது மூலமாக நமக்கு உணர்த்த வரும் கருத்து, இந்த ஒரு இந்திரியங்களால நம்மளோட புலன்களால நான் தான் செயலை செய்கிறேன் என்ற அந்த ஒரு அகங்காரத்தை விட்டால் மட்டுமே, அந்த ஒரு மோகத்திலிருந்து விடுவத்தால் மட்டுமே நம்மளால் மோட்ச பாதையை சென்று அடைய முடியும் என்று சொல்றார் நம்ம தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு கதை துவங்கிறது ஒரு கிராமத்தில். இந்த கிராமத்தில் பெரும்பாலும் அனைவரும் ஏழையாக தான் இருக்கா. ஆனால் ஒரு சில பேர் மட்டும் பணக்காரர்களாக இருக்கா. அப்படி இந்த பணக்காரராக இருக்கும் நபர்களில் ஒரு பண்டிதன் இருக்கிறார். அவர் மிகவும் பணக்காரனாக மிகவும் செல்வ செழிப்புடன் இருக்கிறார். ஒரு விதமான செல்வந்தராகவே அவர் இருக்கிறார் என்றே வைத்துக் கொள்ளலாம். இப்படி இந்த ஒரு செல்வந்தர், இந்த ஒரு பண்டிதர், அவர் ஒரு நாள் ஒரு ஆசை அவர் மனதுக்குள்ள வர்றதுதான். நம்ம அன்னதானம் நிச்சயமாக செய்தே தீர வேண்டும், நம்ம இது வரைக்கும் அன்னதானமே செஞ்சதில்லையே, அன்னதானம் செய்து பார்க்க வேண்டும் என்று ஒரு மனதுக்குள்ள ஒரு ஆசை வர்றதுதான் நம்மளோட இந்த செல்வந்தருக்கு.